சென்னை எண்ணூர் பகுதியில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் நிதியுதவி வழங்க உள்ளார். இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் லாவண்யா அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். கடந்த ஜனவரி 28ஆம் தேதி எண்ணூரில் ஏற்பட்ட அந்த கப்பல்கள் விபத்தின் காரணமாக கடலில் பரவிய எண்ணெய் படலத்தில் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு நிவாரண தொகையை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று வழங்க இருக்கிறார். மொத்தமாக 30,000 குடும்பங்கள் இந்த எண்ணெய் படலம் பரவியதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு தலா 5,000 ரூபாய் என 15 கோடி ரூபாய் அளவிற்கு நிவாரணம் தமிழக அரசால் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக இன்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய்க்கான காசோலையை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்வில் அமைச்சர்களும் அதே போன்று துறை செயலாளர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 30,000 குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக 1,800 குடும்பங்களுக்கு தமிழக முதலமைச்சர் இன்று வழங்க இருக்கிறார். அதன் பின்னர் அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த உதவித்தொகையானது வழங்கப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களுடைய படகுகள் அதே போன்று மீனவ இயந்திரங்கள் ஆகியவற்றிற்குமான நிவாரணமும் காப்பீடு நிறுவனங்கள் மூலம் பெற்றுத்தரப்படும் என்றும் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவியை வழங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை கோயம்புத்தூர் புறப்பட இருக்கிறார். கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் ஆகிய பகுதிகளில் நாளை மற்றும் 3 நாள் சுற்றுப்பயணமாக சென்று அங்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்க இருக்கிறார். இதற்கு முன்னராக கடந்த சனிக்கிழமை அன்று முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே இந்த சுற்றுப்பயணமானது அமைய இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலும் காணொலி காட்சி மூலமாகவும் நேரடியாகவும் சென்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் ஆய்வுகளையும் மாவட்ட ரீதியாக மேற்கொள்ள இருப்பதாக முதலமைச்சருடைய அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.